ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வாழை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் அவர்களும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதாவது மாரி செல்வராஜ் டைரக்டர் இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஈவெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இட் டு த டாபிக். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் சிவனைந்தன் ஒரு பையன் இருக்கான். இவனுக்கு அப்பா இல்லை, அம்மா அக்கா மட்டும் தான் இருக்காங்க. குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப கடன்லாம் இருக்குது. இவங்க மெயினாக என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைக்காயெல்லாம் இருக்குல்ல, வாழைத்தாரெலாம் வந்துட்டு அறுத்து அதை சுமந்து கொண்டு போய் ரொம்ப தூரம் சுமந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கொண்டு போய் லாரியில் லோடு ஏற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை தான் மெயினாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வாழைத்தாரை சுமந்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்துட்டு அறுக்கிற இடம் ஒரு பக்கம் இருக்கும், லாரி ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இது அறுக்கிற இடத்துல இருந்து சுமந்து ஒரு 2-3 வாழைத்தாரை தலையில் சுமந்து கொண்டு போய் அந்த பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்லு முள்ளாக தான் இருக்குது. ஸோ அதில் கொண்டு போய் இதை லோடு ஏற்றுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்தாலும் இந்த கூலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாரு. அந்த வியாபாரி, அந்த முதலாளி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அலட்சியமாக தான் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ இந்த சிவனைந்தன் பையனையும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு இந்த தார் சுமக்க கூட்டு போயிடுறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவு, அரைப்பரிச்சை லீவு, காப்பரிச்சை லீவ்லாம் பார்த்தீங்கன்னா இவனை கூட்டு போயிடுறாங்க. ஸோ இவனுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்விரான்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கு. இவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நல்லா படிக்கிறான், நல்லா டான்ஸ் ஆடுறான், பசங்கள்லாம் நல்லா கூட இருக்காங்க, அவங்களோட டீச்சர்ஸ் நல்லா பார்த்துக்கிறாங்க. முக்கியமாக ஒரு டீச்சர் வந்துட்டு ரொம்ப பிடிக்குது அவனுக்கு, அவங்க நல்லா பாசம் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப வேலை இருக்குது அவனுக்கு. இந்த லீவ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெறுக்கிறான். ஸோ இப்படி இருக்கிறப்ப அவனை மையமாக வச்சு தான் இந்த படம் நகரும். ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி அவன் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க, நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருப்பான், ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பான், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா படம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காங்க. அந்த சினிமோட்டோகிராஃபில இருந்து எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து எடுத்திருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு. மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பண்ணியிருக்காங்க, நல்லா டீசென்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. இந்த சிவனைந்தன்ற பையன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மெயினாக காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமை வேணும் கைஸ் உட்காந்து பார்க்கறதுக்கு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.